வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். முத்தமிழ் முருகன் மாநாடு, அதை பற்றி பல கருத்துக்கள் இருக்கு. சிபிஎம் கட்சி அதை எதிர்க்கிறது. மதசார்பற்ற ஒரு தன்மையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மதத்தின் அடிப்படையில் ஒரு விழா நடத்துவது ஏற்புடையதல்ல அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அதில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ஒரு பட்டம் வழங்கப்படுது, ஆன்மீக செம்மல்னு அப்படின்னு. ஒரு தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பொன்னம்பல அடிகளார் அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. இதையெல்லாம் ஒரு பார்வை இருந்தாலுமே அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்மானங்கள் இருக்குது. அது இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளில் ஆன்மீகம் சார்ந்து இல்லை அந்த முருக பக்தி இலக்கியங்கள் சார்ந்து போட்டித் தேர்வுகள் பாடநூல்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு சர்ச்சை உருவாக்குமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சர்ச்சையை உருவாக்குமா இல்லையாங்கிறத தூரத்துக்கு வச்சிடலாம். பல நேரங்களில் நல்ல கருத்துக்களின் மீதும் சர்ச்சை வருது, மோசமான கருத்துக்களின் மீதும் சர்ச்சை வருது. எனவே எல்லாவற்றின் மீதும் விவாதங்கள் இருப்பது அவசியம்தான். விவாதங்களின் மூலமாகத்தான் நம்ம உண்மையை நோக்கி போகிறோம். ஒரு விவாதம் என்பது சமீப காலத்தில் எப்படி மாறிடுச்சுன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு மாறிடுச்சே தவிர விவாதங்கள் எப்போதுமே உண்மையை நோக்கி தள்ளும். அதுதான் கடந்த காலத்துலையும் நடந்திருக்கு. அது அறிவியலில், வரலாறில், இதர துறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது சரி எது தப்பு. ஆன்மீக செம்மல்னு பட்டம் கொடுக்கறது ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. அவர் உண்மையிலே ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டவர் தான். அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆன்மீகவாதி ஒரு அமைச்சராக இருப்பது என்பதோ அல்லது அரசின் ஒரு பொறுப்பில் இருப்பது என்பதோ தவறென்று சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா, அவருடைய செயல்பாடு என்பது மதச்சார்பற்றதாக இருக்கணும். இந்த மதச்சார்பின்மை என்பது ஒரு தனிநபரை பற்றி பேசுவது கிடையாது. தனிநபர் ஒரு மதத்தை பின்பற்றட்டும், ஒரு கடவுளை பின்பற்றட்டும், ஒரு குறிப்பிட்ட வகையான விஷயங்களை அவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அரசின் தலைவர் என்கிற முறையில் மதத்தின் செயல்பாடுகளில் தலையிடுவதோ அல்லது மதம் அரசின் செயல்பாடுகளில் தலையிடுவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது சமூகத்துக்கு நல்லது அல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இதே விஷயத்தை குர்ஆனை ஒரு பாடமாக வைப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலோ அல்லது ஏராளமான அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இருக்குது. அங்கே அதில் நிறையா நடத்துகிறது கிறிஸ்தவர்கள் நடத்துகிறாங்க. அதில் பைபிளை நான் வைப்பேன், ஒரு பாடமாக வைப்பேன் என்று சொல்வதோ எந்த வகையிலையாவது பொருத்தப்பாடுடையதா? நீங்கள் அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பணிகளுக்கு ஒரு இந்து மதத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருத்தர் இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு. ஆனால் நீங்கள் அதிலிருந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க அல்லது கல்லூரி கட்டுறீங்கன்னா, இதை நாங்கள் பாடமாக வைப்போம் என்று சொன்னீங்கன்னா அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? அவங்க பட்டம் கொடுத்துருக்க மாதிரி ஆன்மீக செம்மலாக இருக்கிற ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? நல்ல ஆன்மீகவாதியாக இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதில் படிக்க வர்ற எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க? அது எப்படி சரியாக இருக்கும்? இது சமூகத்தில் பிளவை உருவாக்கும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது தீர்மானங்களாக ஏற்றப்பட்டிருக்கு. அந்த விழாவே நடத்திருக்கக்கூடாது, அரசு நடத்திருக்கக்கூடாது. ஆமாம், விழாவே நடத்தியிருக்கக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய அபிப்பிராயம். சரி, நீங்கள் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துகிறீங்க, கோயிலுக்கு திருவிழா நடத்துகிறீங்க, அதுக்காக அரசாங்கம் நிறையா பண்ணுது, பக்தர்கள் வர்றாங்க. நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கலாம் அல்லது ஒரு திராவிட கொள்கையை பின்பற்றுவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆளுகிற மக்கள் அப்படி இல்லை. அவங்க எல்லாமாவும் இருக்காங்க. இப்போது நீங்கள் பழனிக்கு போகிற காவடி தூக்கிட்டு போகிற ஒருத்தர் அதே சமயத்தில் பெரியாரையும் வேறு சில காரணங்களுக்காக கொண்டாடுறவராக இருக்கார். ரொம்ப நீங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க மார்க்ஸையும் கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம். சபரிமலைக்கு போகிறாங்க, குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியா ஒன்று இருக்குங்கிறதுக்காக இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு
உள்ளே இருந்து தான் செயல்படணுமே தவிர எனக்கு இதை பிடிக்காது எனவே நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த லிபர்ட்டி உங்களுக்கு கிடையாது. இது கொஞ்சம் அதீதம். கொஞ்சம் அதீதம் இல்லை, முற்றிலும் அரசு செயல்பட வேண்டிய தன்மைக்கு நேர் எதிரானது. கல்வியை காவிமயமாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. இல்லை, நான் காவிமயமாவது என்பதனுடைய அந்த சென்ஸ்லேருந்து போகல. அவங்க ஆன்மீக பாடத்தை வைக்காமலேயே காவிமயமாக்கி விட முடியும். நீங்கள் அவங்க கடவுள் பேரை சொல்லி மட்டும் காவிமயமாக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்னது, வெறுப்பு சார்ந்தது தானே. காவிமயம் என்பது நீங்கள் கடவுள் பக்திக்கும் காவிமயம் என்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓட்டு கிடைக்கலைன்னா நரேந்திர மோடி அடுத்த நாள் ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலாக, அடுத்த நாள் இல்லை, அன்னைக்கே ஜெய் ஜெகநாதன் சொல்லிவிட்டு அவர் டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எனவே நீங்கள் அவங்க காவிமயமாக்குறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதர்ஸ், இதரர்கள், நாம் யார் மற்றவர்கள் யார் என்பதை முன்வைப்பதன் மூலமாகத்தான் அவங்க பண்ணுறாங்க. கடவுளை கூட தன்னுடைய கடவுள் மற்றவருடைய கடவுள் என்று தான் அவங்க வைக்கிறாங்க. ஏன்னா ஆனால் தமிழ் மரபுலையும் இந்த சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு நீண்ட காலமாக. அது மக்கள்கிட்ட நடக்கலை, அரசர்கள் ஆன்மீகவாதிகளுக்கிடையே அது நடந்திருக்கு. அதானே சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டது, ஊரை விட்டு அடித்து ஓட. அதனால தான் என்ன வருதுன்னா, நீங்கள் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று சொல்வதோ, அல்லது நீங்கள் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்கிறதோ, அல்லது பாரதி மாதிரியான கவிஞர்கள் தெய்வம் பலப்பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று அவர் சொல்வதோ, இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்கிறது தான். இதை நீங்கள் பாடமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுகிற போது, இப்போ நீங்கள் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மதச்சார்பற்றவர்களும், அதாவது மாற்று மதத்தவர்களும் இதில் பங்கெடுத்திருந்தாங்க. அதனால இது மதச்சார்பற்ற ஒரு நிகழ்வு தானே தவிர மதம் சார்ந்த நிகழ்வு கிடையாது அப்படின்ற ஒரு நியாயம் கற்பிக்கப்படுதுல்ல. ஆமாம், இந்த மைனாரிட்டி மோர்ச்சான்னு பிஜேபி வச்சுருக்காங்கல்ல, அதனால் அது மதச்சார்பற்றதாயிடுமா? இந்த மாதிரியெல்லாம் தோற்றத்தை வைத்து கொண்டு இப்படி சொல்லாதீங்க. மதச்சார்பற்ற பண்ண நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு சமய சொற்பொழிவு இருக்குது, எனக்கு டைம் கிடைக்குதுன்னா நான் போய் கேட்பேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. நான் கேட்குறத வழக்கமாக வச்சுருக்கேன். வாட் இஸ் தர் இன் இட்? ஆனால் எது பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாடம் என்று வைக்கிற போது என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள் அதை படிப்பதற்கு. என்னுடைய விருப்பம், என் தனி மனித விருப்பம் என்பதை தாண்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, போயிருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் தனி மனிதன் என்கிற முறையில் ஒரு கோயிலுக்கு காவடி எடுக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட்டு நீ இந்த காலேஜில் பாடம் படித்தால் நீ இதை படித்தாக வேண்டும் என்று சொல்வது இருக்கு இல்லையா, அங்கே தான் பிரச்சனை வருது. இதுவரையிலும் பக்தி இலக்கியங்கள் வைக்காமல் இருந்தாங்களா? நீங்கள் ஆக்சுவலாக தமிழ் புத்தகங்களில் பாருங்கள், பக்தி இலக்கியங்கள் இருக்குது இல்லையா? அதெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். நீங்கள் அது என்னது, மாசில் வீணையும் மாலை மதியமும் படிக்காமல் வந்தவர் யாராவது இருக்க முடியுமா? அதுக்கே ஒரு இது சொல்கிறாங்க, நெருப்பில் தூக்கி போட்டாங்க அப்போ பாடிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி நீங்களும் நானும் படிக்காமல் அங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் வந்திருக்கோம், பெரிய புராணத்தை படித்திருக்கிறோம், வேறு மற்ற புராணங்களை படித்திருக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் கட்டாயப்படுத்துவது என்று வருகிற போது தான் அது வேறுபாட்டை வளர்க்கிறது. பட் இது காவிமயம் அப்படிங்கிற அந்த கேட்டகரி, அதை ரொம்ப ஏதோ கடவுள் சம்மந்தமாக சொன்னாலே காவிமயமாக்குவதா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. திமுக அரசு இது கையில் எடுப்பதற்கான காரணம் ஒரு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து விடுபடுவதற்காக இந்த மாதிரி நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. பாஜக அந்த குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது உங்கள் மேலே நீங்கள் தலைகீழாக நடக்காதவர், எனவே நீங்கள் தகுதி இல்லாதவர்னு சொன்னால் நீங்கள் தலைகீழாக நடந்து காமிப்பீங்களா? நான் என்ன கேட்குறேன், அந்த ஃபார்முலாவே செல்லுபடி ஆகலையே. அயோத்தி ராமர் கோயில் அந்த ஒழுகுற மாதிரி ஒரு கோயில் கட்டினாங்களே, அந்த கோயில் இருக்கக்கூடிய அயோத்தி சட்டமன்ற தொகுதியும் உள்ளடக்கிய ஃபைசாபாத்தில் தோக்கடிச்சாங்கல்ல. நீங்கள் ராமரை சொன்னதுனால அங்கே உங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க வச்சுட்டாங்களா? ராமேஸ்வரத்தில் ஜெயிக்க வச்சுட்டாங்களா? கேதார்நாத்தில் ஜெயிக்க வச்சாங்களா? பத்ரிநாத்தில் ஜெயிக்க வச்சாங்களா உங்களை? இல்லையே. மக்களுடைய இவ்வளவு காலமும் பெரியார் இல்லைப்பா கொஞ்சம் முருகனையும் சேர்த்துக்கிறம்பான்னு சொல்லியா இவ்வளவு பெரிய ஆளை திரட்டி வச்சுருக்காரு? இல்லை மார்க்ஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கா?
அப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ போன தடவை இவங்க எந்த கோயிலுக்கு அதாவது இந்த மாதிரியான குடமுழுக்கு பண்ணாங்க, மற்றெல்லாம் பண்ணாங்க, அது இந்து சமய அறநிலையத்துறையில் பணிகளோட ஒன்று அதை பண்ணாங்க, அது நடந்தது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கலையா? அதுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கலையா? அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இதில் நாடாளுமன்ற தேர்தலில் 2019 ஜெயிக்கலையா? எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது? அப்போவும் உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்களே. ஒருவேளை அது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவினுடைய இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு, நான் மிகப்பெரிய மாற்றம் தான் நான் பார்க்குறேன். 234 தொகுதிகள் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றது, காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணியில் இருந்தது, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு திமுகவினுடைய பங்கு மிகப்பெரியது. இன்றைக்கு மதச்சார்பற்ற சக்திகள் ஒரு தன்னம்பிக்கையோடு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் இருப்பதற்கான ஒரு காரணம் திமுக எடுத்த முன்னெடுப்பு. எனக்கு தெரிஞ்சு திமுக நீங்கள் வந்து சங் பரிவாரினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான வகுப்புகளை நடத்தியிருக்காங்க. அவங்க இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதனுடைய இம்பேக்ட் என்ன எனக்கு தெரியாது. நீங்கள் முரசொலி எவ்வளவு எழுதியிருக்கு இந்த விஷயத்தில்? நீங்கள் அந்த சிலந்தின்னு அதனுடைய ஆசிரியர் எழுதுகிற சங் பரிவாருக்கு எதிரான கட்டுரையில் நான் ரசித்து வாசிச்சிருக்கேன். அதை இப்படி பண்ண முடியும். நீங்கள் முரசொலியினுடைய தலையங்கங்கள் எவ்வளவு ஷார்ப்பாகவும் இதாகவும் வந்திருக்கு இந்த காலத்தில். இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் வெறுமனே கலைஞருடைய மடலை மட்டும் வாசித்து கொண்டு இருந்தவர்கள் இந்த காலத்தில் இது ரெண்டையும் ஒரு கூடுதல் கவனத்தோடு வாசிக்கிறாங்கல்ல. இதில் நீங்கள் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான வலுவான மெட்டீரியலை அவங்க வச்சாங்க. தேர்தல் களத்தில் முதலமைச்சர் அதைத்தான் வச்சார். இப்போ அதில் இருந்து ஏன் விலகணும்னு கேட்குறேன். அப்போ இது வந்து தமிழ் இனத்திற்கான ஒரு அடையாளம், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற அந்த அடையாளம் கொடுக்கப்படுதுல்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா? இந்த முருகன் கூட தான் தமிழ்காரர், ஏற்றுப்பீங்களா? நிர்மலா சீதாராமன் எல் முருகன் தமிழ்காரர் தானே, நிர்மலா சீதாராமன் தமிழர்னு தானே சொல்கிறாங்க, ஏற்றுப்பீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்காக நிற்கிறீங்களா இல்லையாங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, முருகனை நீங்கள் வழிபடுங்கள், அது பிரச்சனை இல்லை. பட் அரசு ஏன் முன்வைக்கிறது? வெறும் அவர் மட்டும்தான் கடவுளா? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குலதெய்வங்கள் இருக்குது, ஊர் தெய்வங்கள் இருக்குது, நாட்டுப்புற கடவுள்கள் இருக்காங்க. ஸோ அவங்களில் பல பேருக்கு இதெல்லாம் ஏதோ வெளியிலேருந்து வந்த கடவுளாக தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர உள்ளூர் கடவுளாக அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு துயரம் வருகிற போது அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, தன் ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய குலதெய்வத்தோடு பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, சிரிக்கிறாங்க, இதெல்லாம் அதுக்குள்ளே நடக்குது. ஸோ எனவே நீங்கள் வந்து தமிழ் கடவுள் அதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான கருத்து என்று தான் நான் பார்க்குறேன். முருகனை கும்பிட்றவர் தமிழ்நாட்டிலையும் கும்பிட்டு போகிறாரு, உத்தரப்பிரதேசத்துலேயும் கும்பிட்டு போகிறாரு, வாஷிங்டன்லேயும் கும்பிட்டு போகிறாரு. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ அதை முன்னிறுத்தி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறேன் நான். திமுக கூட்டணி உடைய போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. அதுவும் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டது, அண்ணாமலையினுடைய ரியாக்ஷன், ராஜ்நாத் சிங் பேசினது, இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்குற பொழுது பாஜக காய் நகர்த்துக்கிறது, திமுகவும் காய் நகர்த்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. இரண்டு கட்சிகளுமே சாஃப்ட் டோனில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ இதனால திமுக கூட்டணி உடைய போகுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியேற போகுது, விசிக வெளியேற போகிறாங்க. இன்ஃபேக்ட் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், சகித்து கொண்டு தான் கூட்டணியில் பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்போ இது எல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, கூட்டணி என்றாலே சகித்து கொள்வது தவிர்க்க முடியாது. நான் நினைக்கிறது முழுவதையும் திமுக நிறைவேற்றாது இல்லையா? அது சகித்து கொள்வது தான். அதில் வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் ஆல் நாங்கள் 2 பேரும் வேறு கட்சி தானே. அப்போ நான் நினைக்கிற மாதிரியே அவங்க இருப்பாங்களா? இப்போ நீங்கள் வந்து புது பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யுது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் கூட ஒரு 5 கோரிக்கை வச்சோம். 2 எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நீங்கள் இன்றைக்கும் சிறு குறு தொழில்களுக்கு நிலை கட்டணத்தை நீங்கள் அதிகரித்தது தப்பு, அதை ரத்து பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க ரத்து பண்ணலை. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதில் என்ன இருக்குது? பரந்தூர் விமான நிலையம் சம்மந்தமான விஷயம் வரும்போது அவங்களுக்கும் எங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, கூட்டணிங்கிறத நீங்கள் எந்த சென்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது உதவுச்சு.
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் ஒரு பாசிசத்தன்மையுள்ள பாஜக ஆட்சி பெறுவதற்கு வருவதை தடுப்பதற்கு கட்டாயமாக திமுகவும் அதன் தலைவரும் எடுத்த முயற்சிகள் ஒரு பெருமளவுக்கு உதவி செய்தன என்பதை சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அந்த ஒரு புள்ளி தான். அதே போல் அவங்க எடுக்கிற பல நடவடிக்கைகள், இப்போ காலை சிற்றுண்டி உண்மையிலே எனக்கு எமோஷனலாக அது இதாக இருந்த விஷயம். ஆனால் அதே சமயத்தில் வேலை நேரத்தை மாற்றுவோம் என்று வருகிற போது சிபிஎம் அதில் கூடாது என்றுதான் சொல்லிச்சு. இப்படி நீங்கள் என்கவுண்டர், நீங்கள் அந்த கமிஷனர் பேசுனது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எங்கள் கட்சி சொல்லியிருக்கு அவர் அந்த லாங்குவேஜில் பேசக்கூடாது, ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் பேச, ரவுடிகளுக்கு போலீஸ் பாஷையில் தான் பேசணும். ரவுடியாக மாறிடுச்சுன்னா ரவுடி பாஷைன்னா ரவுடியாக தான் இருந்தால் தான் பேச முடியும். அந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு அவங்க சட்டத்தின்படி நடக்காமல் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நடக்க முடியுமா? என்கவுண்டரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்கவுண்டர் என்பதும் கொலை தான், சந்தேகமே இல்லை. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது நிச்சயமாக கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. இது பிளவை ஏற்படுத்தும், உடைய போகுது கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுதுல்ல? இல்லை, இன்னைக்கு வர அதுக்கான காரணம் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் கூட்டணிகள் எப்போதுமே நிரந்தரமானவை அல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. என்னையை பொறுத்தளவில் பாஜக என்கிற விஷ விருட்சத்தை முற்றிலுமாக வீழ்த்துகிற வரை மதச்சார்பின்மையை கொண்டாடுகிற, ஜனநாயகத்தை கொண்டாடுகிற, கூட்டாட்சியை கொண்டாடுகிற எல்லாரும் ஒன்றா நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது என்று தான் நான் பார்க்குறேன். எனவே அதை திமுக உணர்ந்திருக்கும். பட் பல நேரங்களில் இங்கேயும் அங்கேயுமாக ஒரு விலகல் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் ராமர் கோயில் அந்த என்னது திறப்புக்கு சிபிஎம் போக மாட்டேன்னு சொல்லிச்சு. நீங்கள் காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் அதில் துணிஞ்சு தான் முடிவெடுத்தாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் சிபிஎம் முன்னால் சொல்லிச்சு. ஆனால் உண்மையிலேயே அவங்க 2 பேரும் எடுத்த நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனுடைய தலைவர்களே பல பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பக்திமான்களாக ராமர்னு பேரை சொன்னாலே நம்ம எதுவும் இது பண்ணிடக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அதுதான் இந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு தலையங்கத்தில் எழுதியிருந்தாங்க. மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்து விட்டார்கள். இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது தான். வாழ்வாதார பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ரயில் திட்டங்கள் கொண்டு வரல, மெட்ரோவுக்கு பணம் ஒதுக்கலை, போதுமான அளவுக்கு அது என்ன நம்ம பொது விநியோக முறைக்கு பொருட்கள் அவங்க கொடுக்கல, நீட்டு தேர்வில் இருந்து விலக்கு நமக்கு கொடுக்கல. இன்றைக்கும் நீங்கள் காலை சுற்றுன்றைக்கு அரிசி நீங்கள் வெளியே தான் வாங்க வேண்டியிருக்கு, அவங்க கொடுக்கல. இதெல்லாம் நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைகள். வேலையின்மை உச்சத்தில் இருக்குது. வேலையின்மையை போக்குவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் கூடுதலாக இங்கே நிதியை செலவழிக்கணும். 100 நாள் வேலைக்கு போதுமான நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இனி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலாம் முக்கியமாக தமிழக கட்சிகளுக்கு இருக்க போகுது. அதனால இதே இந்தியா கூட்டணி தமிழகத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிமுக பாஜக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இருவருக்கும் கடுமையான மோதல் இருந்துட்டு இருக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஸோ இதை காரணமாக வைத்து திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுதுல்ல? இல்லை, இன்றைய நிலைமையில் அப்படி ஒரு நிலைமை இருக்கான்னு எனக்கு தெரியல. வெறுமனே பிஜேபியில் இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்துருச்சு, எனவே அது ஒரு பிரச்சனை என்று மட்டும் நான் பார்க்கல. நான் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் திமுக தலைமையினுடைய முக்கியமான பலர், முதலமைச்சர் உள்ளிட்டு பாஜகவினுடைய அந்த சதியை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அப்போ இந்த பின்னணியில் அவங்க ஒருவேளை அப்படி ஏதாவது ஊசலாட்டங்கள் வந்தால் அதை அந்த தலைமை சமாளிக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திமுக மேலே சில விஷயங்களில் அதிருப்தி இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிரான மனோநிலை என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் அது பிரதிபலித்தது.
அப்போ நீங்கள் இங்கேன்னு வரும்போது வாழ்வாதார பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறது மூலம் தான் வெற்றி பெற முடியுமே தவிர பாஜகவோட கூட சேர்ந்தால் மட்டும் வெற்றி பெற்று விட முடியும் என்று சொல்ல முடியாது. ரெண்டாவது, அதிமுக அவங்க நிலைப்பாட்டை அவங்க அஃப்கோர்ஸ் இப்போ தொடர்ச்சியாக அவங்களுக்கும் பிஜேபிக்கும், ஆனால் அதில் நடக்கிற இதெல்லாம் ரொம்ப மோசம். ஒரு முதலமைச்சராக இருந்தவரை தற்குறி என்று அண்ணாமலை பேசுவதெல்லாம் ரொம்ப அபத்தத்திலும் அபத்தம். சரி, நீங்கள் விமர்சனங்களுக்கு அரசியலில் தானே வேறுபடுறோம். அப்போ அரசியல் ரீதியாக தான் விமர்சனங்கள் இருக்கணுமே தவிர தற்குறி அப்படின்னா படிக்கலைன்னு சொல்கிறாங்களா? அப்போ காமராஜரை அப்படி தான் பேசுவீங்களா? இந்த கேள்வி வருதுல்ல. நான் காமராஜர் ஆட்சி அது இதெல்லாம் அண்ணாமலை பேசுகிறாருல. அப்போ இது இது எங்கிருந்து இந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாரு என்று பார்க்க வேண்டியிருக்கு. எனவே எங்களை பொறுத்தளவில் திமுக எடுக்கிற நடவடிக்கைகளில் அது மக்களை பாதிக்கும் என்று சொன்னால் கட்டாயமாக வி வில் அப்போஸ். அதில் சந்தேகமே இல்லை. அது ஒன்றும் கூட்டணிக்கு பிரச்சனை என்றெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் பாஜக என்கிற அந்த விஷ விருட்சத்தோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக சிபிஎம் அதை ஏற்காது. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.